பார்க்க போறது ட்ரிபிள் ஆரோட ட்ரிபிள் செலிப்ரேஷன். இதுல ஃபர்ஸ்டா நீங்க பார்க்க போறது கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன். ஃபர்ஸ்டா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க நாங்க ஷாப்பிங்க்கு போனோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சென்டர் போயிட்டு எங்களுக்கு முடிச்ச சிக்கன் பர்கர், சிக்கன் சாண்ட்விச் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வரதுக்கு லேட் ஆனனால அந்த டைம்குள்ள நாங்க சர்ச் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ண டான்ஸ ரிஹர்சல் பார்த்தோம். 2 கிறிஸ்மஸ் தாத்தாவோட எங்க வீட்டுக்கு கேரல்ஸ் வந்துட்டாங்க. ஒரு ஸ்மால் பிரேயர் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் தாத்தா எங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்க கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஜாலியா போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல கேரட்ஸ் ரவுண்ட் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே எங்களுடைய ரோடேரி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ல கிறிஸ்மஸ் டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணாங்க. அங்க எங்க ஃபர்ஸ்ட் பேஜ் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் சாங் பாடணும். அதுக்கு கிறிஸ்மஸ் அதர் டான்ஸ் ஆடினாங்க. ஆபீஸ்ல கிறிஸ்மஸ் கொடியில அழகா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. அது பக்கத்துல நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் டே கிஃப்ட் கொடுத்தோம். அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு ஈவினிங் நாங்களும் உங்க கசின்ஸும் சேர்ந்து கிறிஸ்மஸ் மர விழா சர்ச்ல செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அன்னைக்கு மதியம் எங்க சர்ச்ல விளையாட்டு போட்டி நடத்துனாங்க. அதுல சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்டா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் செப்பரேட்டா ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டோன் பிக்கிங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டா நடந்துச்சு. நெக்ஸ்ட் பெரியவங்களுக்கு லெமன் இந்த ஸ்பூன் நடந்துச்சு. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டா ஹேண்ட் கர்ச்சீஃப் பிக்கிங் காம்படிஷன் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் மெழுகுவத்தி ஏந்தி வர போட்டியும் நடந்துச்சு. அடுத்து பலூன் உடைச்சல் போட்டியும் நடந்துச்சு. நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் டான்ஸ் நம்ம சர்ச்ல ஆடணும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பார்க்கறவங்க போய் பாருங்க. அன்னைக்கு நம்ம வின் பண்ண எல்லா காம்படிஷனோட பிரைஸஸையும் டிஸ்ப்ளே பண்ணாங்க. எப்படி இருக்கு நம்ம வின் பண்ண பிரைசஸ்? நெக்ஸ்ட் எங்க நியூ இயர் செலிப்ரேஷனுக்காண்டி நாங்க ஃபேமிலியா சர்ச்சுக்கு போனோம். செகண்ட் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன். பொங்கலுக்கு முதல் நாள் எங்க ஸ்கூல்ல பொங்கல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வச்சிருந்தாங்க. அதுக்கு நாங்க அழகா ரெசப் பண்ணி கிளம்பிட்டோம். பொங்கல் செலிப்ரேஷன்ல நானும் என் அண்ணனும் ஃபோக் டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதுல எங்க இருக்குன்னு பாக்கீங்களா? இது இருக்குல்ல. நெக்ஸ்ட் நாங்க எங்க வீட்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். பொங்கலுக்கு நெக்ஸ்ட் நாங்க ஃபேமிலியா ஓவரைக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு நல்லா ப்ரேயர்
பண்ணிட்டு பீச் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் பண்ணோங்கிறத ஒரு வீலாக நாங்க தனியா போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. தேர்ட் செலிப்ரேஷன் எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன். எங்க அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எங்க அம்மா ஸ்வீட்டா கேசரி செஞ்சாங்க. அது எங்க 3 பேருக்கு ஊட்டி விட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கும் கொடுத்தாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஈவினிங் நாங்க ஃபேமிலியோட சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு எங்களுக்கு பிடிச்ச டீ ரோட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். நைட் டின்னருக்கு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்ப காரமா இருந்தனால என் தம்பி ஊதி ஊதி குடிச்சிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சிக்கன் நகட்ஸும் வந்துச்சு. அது நாங்க சூப்பரா சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான ஒயிட் சீசி பாஸ்தா வந்துச்சு. அவங்க சர்வ் பண்ண ஸ்டைலே ரொம்ப அழகா இருந்துச்சு. சீசி பாஸ்தா ரொம்ப சூடா இருந்தாலும் அது நான் சூப்பரா சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அது கூடவே பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் வந்துருச்சு. அதையும் நாங்க சூப்பரா சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்ண ஸ்பைஸ் சீசி பாஸ்தா வந்துச்சு. அதுவும் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அது மேல ஃபுல்லா நிறைய சீஸ் போட்டு கொடுத்தாங்க. பார்பிக்யூ சிக்கனை மட்டும் ஏன் விட்டு வச்சிருந்தேன்னு அதை எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஃபைனலா எனக்கு பிடிச்ச வாட்டர்மெலன் ஜூஸ் நான் குடிச்சேன். ரோஸ் அவனுக்கு பிடிச்ச வெனிலா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி அவன் குடிச்சான். நாங்க டின்னர் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வாட்டர் ஃபால்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நாங்க எங்களுக்கு பிடிச்ச பிளேயிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் என் தம்பி ஸ்லைட்ல ப்ளே பண்ண ஆரம்பிச்சான். அடுத்து அவனுக்கு பிடிச்ச எலிஃபண்ட் ஸ்லைட்ல ப்ளே பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கு பின்னாடி நானும் விளையாண்டேன். என் தம்பி அந்த ஸ்லைடு மேல ஏறி உட்காந்துட்டு அவன் விருப்பம்படி தலைகீழாதான் வந்தான். எங்க அண்ணனும் எங்களை ஃபாலோ பண்ணி விளையாட ஆரம்பிச்சான். நெக்ஸ்ட் நாங்க ஊஞ்சல் விளையாட போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நானும் என் தம்பியும் ஊஞ்சல் நல்லா விளையாடிட்டு இருந்தோம். அடுத்தது எங்க அப்பா எங்க அம்மா ஊஞ்சல் உட்கார வச்சுட்டு ஆட வச்சுட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவும் சின்ன குழந்தைய மாதிரி எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் ஊஞ்சல்ல யாரும் ரொம்ப தூரம் போயிட்டு வராங்கன்னு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. அதுல அவங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன்.